பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கடை மாவில் தான் செய்ய போகிறேன். கடையில் கொழுக்கட்டை இடியாப்பத்துக்கெலாம் இருக்குல்ல, அந்த மாவில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஆல்ரெடி இது வறுத்த வேர்க்கடலை தான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இது நல்லா பொரிஞ்சதும் இதையும் நல்லா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆறுனதும் ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ இதில் சேர்த்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு ஓட்டி இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல் மாவு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு மேல் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கடையில் இருக்க கொழுக்கட்டை மாவு அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா இது பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவுன்றதால இதை நான் வறுக்கலை, ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம சுட வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக, நல்லா சூடான தண்ணி கையில் கிளற முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். எங்கேயுமே வெள்ளை மாவு இல்லாமல் எல்லா பக்கமும் ஈரம் படுற மாதிரி நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரேடியே தண்ணி சேர்த்துடாதீங்க. இது ஆல்ரெடி இந்த ஒரு மாவு தண்ணி அதிகமாக எடுக்கும். இப்போ நம்ம வீட்டு மாவுலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இது கடை மாவு, அதனால் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியானதும் இதை அப்படியே மூடி ஒரு 15 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்மளால் கொழுக்கட்டை பிடிக்க முடியும். நான் இப்போ கொழுக்கட்டை அச்சில் தான் செய்ய போகிறேன். இந்த மாவு ஆறிடுச்சு. இந்த கொழுக்கட்டை அச்சில் ஃபுல்லாக உள்ள நெய் அப்ளை பண்ணிவிட்டு, நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து உள்ளே வச்சு நல்லா எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிக்கணும். நடுவில் கேப் விட்டு சுற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் பூரணத்தை வைக்கணும். நடுவில் பூரணத்தை வச்சுட்டு இந்த பகுதியை நம்ம சீல் பண்ணிடணும். அடிப்பகுதியை மாவு எடுத்து உருட்டி இதில் சீல் பண்ணிடணும். நல்லா இது மாதிரி ஒட்டலைன்னா லைட்டாக தண்ணி கையில் தண்ணி தொட்டு இது மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சீல் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே லைட்டாக நம்ம அச்சை பிரித்து எடுத்துக்கிட்டால் நமக்கு சூப்பரான மோதகம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ஷேப்பே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இதுமாதிரி செஞ்சால் சூப்பராக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அச்சு இன்னொரு அச்சு இருக்குல்ல, அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை வச்சு மேலே ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். அதில் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த அச்சில் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த அச்சில் அந்த மாவு எடுத்து நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நான் ஒரு ஈர துணி எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேலே மாவு வைக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. இப்போ நடுவில் பூரணத்தை வச்சு அப்படியே மடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சோமாஸ் மாதிரி சூப்பராக கொழுக்கட்டை வந்துடும். இப்போ அப்படியே பிரித்து எடுத்துகிட்டு இந்த துணியை வெளியில் எடுத்துகிட்டு இந்த துணியை பிரித்து எடுத்தால் நமக்கு கொழுக்கட்டை உள்ள சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம இலை கூட லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வாழை இலையில் கூட நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். இல்லை கையால் கூட நம்ம இதை தட்டி அழகாக எடுத்துக்கலாம். எங்கே விரிசல் இல்லாமல் அழகாக ரெடி பண்ணி இதையும் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டை அச்சு இல்லாதவங்க கையால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா மாவு எடுத்து 2 கையால் ஓரமாக தட்டி விட்டுக்கிட்டே வாங்க. இது மாதிரி ரவுண்ட் ஷேப் மாற்றிட்டு நடுவில் பூரணத்தை வச்சுட்டு சுற்றியும் லைட்டாக இப்படி மடித்து விட்டு கூம்பாக்கிக்கலாம். இந்த ஜாயின் பண்ணுற பகுதியை அப்படியே கூம்பாக்கிட்டால் நமக்கு மோதகம் ரெடி ஆகிடும். எங்கேயும் பூரணம் வெளியில் வராமல் விரிசல் எதுவும் இல்லாமல் மாவு வச்சு சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பராக மோதகம் அச்சு இல்லாமல் இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம அந்த சோமாஸ் மாடலில் இருக்க கொழுக்கட்டைக்கும் இதே மாதிரியே நல்லா பரப்பி மாவை நல்லா 2 கையால் இது மாதிரி தட்டி நம்ம உள்ளங்கையில் வச்சு ஷேப் ஆக்கிட்டு நம்ம இதை அப்படியே
மடித்து எடுத்தால் சூப்பராக வந்துடும். ஓரங்களை நல்லா மடித்து விட்டுட்டு இதையும் நம்ம இட்லி பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நம்ம இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும், நமக்கு சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவுக்காக இந்த அளவுக்கு பூர்ணம் செஞ்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்தால் இதே அளவுகளோட மற்ற எல்லாத்தையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி வேர்க்கடலை எள்ளெல்லாம் சேர்த்துக்கணும், நாட்டு சக்கரைலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.